ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ஒரு அரச காணி ஒன்று மாகாண சபைக்கு உரித்தாக்கப்பட்டு விட்டதா, அல்லது அது மத்திய அரசாங்கத்திடம் உரித்தாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது யாரிடம் அது காணப்படுகிறது என்பது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதற்காக அரசியலமைப்பின் ஏற்பாடுகளை பார்ப்போமாக இருந்தால், அரசியலமைப்பிலே 33வது உறுப்பினரிலே எஃப் என்ற பந்தியை பார்க்கிற போது, ஜனாதிபதி சட்டத்தினால் தேவைப்படுத்தப்பட்டவாறாக அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்டவாறாக குடியரசுக்கு உரித்தான காணியை அல்லது அசைய ஆதனத்தை கிராண்டாக கொடுக்க முடியும் அல்லது டிஸ்போஸ் பண்ண முடியும், அதாவது அதை கையளிக்க முடியும் அல்லது கையொதுக்க முடியும் என்று சொல்ல. இது ஒரு தத்துவம் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட. ஆகவே 33வது உறுப்பினை எஃப்பில் கூறப்பட்டிருக்கிற விடயம் அரசியலமைப்பு ரீதியாக அதிகார சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற விடயம் ஜனாதிபதி தான் அரச காணி ஒன்றை கையளிக்க முடியும். யாரு குறித்தானது? குடியரசு குறித்தானது. எவ்வாறு செய்யப்பட்டிருக்க வேண்டும்? சட்டத்தில் தேவைப்படுத்தப்பட்டவராக, சட்டத்தில், நாட் நியதி சட்டத்தில், சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விதமாக அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட. அப்போ இந்த விடயங்களை நாங்கள் வைத்துக்கொண்டு அடுத்ததாக பார்ப்போம். இந்த மாகாண சபை நிரலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாகாண சபை நிரலிலே விடயம் 18 கூறப்பட்டிருக்கிறது காணி சம்பந்தமாக. அதில் சொல்லப்பட்டிருக்க விடயம் பின்னிணைப்பு 2 தரப்பட்ட அளவுக்கு. அவை அங்கே ஒரு பின்னிணைப்பு 1, பின்னிணைப்பு 2 இருக்கின்றது. பின்னிணைப்பு 1 சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக ஏற்பாடு செய்கின்றது. பின்னிணைப்பு 2 காணி சம்பந்தமான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. ஆகவே அந்த 2ஆம் பின்னிணைப்பில் தரப்பட்ட அந்த அளவுக்கு என்னென்ன உண்டு? காணி உரிமை உண்டு, காணி ஆட்சி உண்டு, காணியை கைமாற்றுதல், காணி பயன்பாடு, காணி குடியிருப்பு, காணி சீர்திருத்தம், இவ்வாறாக எல்லா தத்துவங்களும் அங்கே கூடவே. இந்த தத்துவங்கள் எதற்கு அடிப்படையானது என்றால் பின்னிணைப்புக்கு அடிப்படையானது. ஆகவே நாங்கள் பின்னிணைப்பை பார்க்க முன்னர் ரிசர்வ் லிஸ்ட், அதாவது ரிசர்வ் லிஸ்ட் என்று சொல்கிற போது தனிய மத்திய அரசாங்கத்துக்கு குறித்தான அந்த நிரலை பார்ப்போமாக இருந்தால் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அரச காணிகளும் கரையோர வலயங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னொரு விடயம் சொல்லப்படுகின்றது, இந்த ப்ரொவின்சியல் கவுன்சில் லிஸ்டில் 18வது பிரிவில் குறைத்துரிக்கப்பட்டவை தவிர. அவை இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கின்றது. அதாவது 33வது உறுப்பினரை பார்க்க போதால் சொல்லுகின்றது சட்டத்தில் தேவைப்படுத்தப்பட்ட விதமாகத்தான் இதனை கையளிக்க முடியும். அடுத்து நாங்கள் மாகாண சபை நிரல் 18 பார்க்கிறது பின்னிணைப்பில் தரப்பட்ட அந்த அளவுக்கு என்று சொல்லப்படுகின்றது. ஒதுக்கிய நிரல் அல்ல ரிசர்வ் லிஸ்டை பார்க்க போகிறோம். அது சொல்லுகின்றது அரச காணிகளும் கரையோர வலயங்களும் ப்ரொவின்சியல் கவுன்சில் லிஸ்ட் அதிலே சொல்லப்பட்ட அந்த 18வது விடயத்திற்கு குறைத்துரிக்கப்பட்டதற்கு தவிர. அவை 18 இங்கே இருக்கிறது. 18 சொல்றது அந்த பின்னிணைப்பின் குறிப்பிடப்பட்ட அந்த பின்னிணைப்பு தான் இங்கே முக்கியமானது. அவை நாங்கள் இங்கே வருகிற போது எந்த ஒழுங்கில் வர வேண்டும் என்று சொன்னால் முதலில் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 ஆகவே இவை காணப்படுகின்றன. அவைதான் இந்த எவ்வாறு இதனை வாசித்து விளங்கிக் கொள்வது என்பதை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே கூறியிருக்கிறது. எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் சொல்லுகின்றது. அந்த நீதிமன்றம் சுப்ரீண்டன்ட் ஸ்டஃபோர்ட் எஸ்டேட் அண்ட் 2 others vs சோலைமுத்து ராசு 2013 1 SLR பேஜ் நம்பர் 25 என்ற வழக்கிலே பிரதம நீதியரசர் அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார். அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுகின்றது அரச காணி தொடர்பில் அரசியலமைப்பில் எங்கே தொடங்க வேண்டும் என்று சொன்னால் ரிசர்வ் லிஸ்டில் தொடங்க வேண்டும். அந்த ரிசர்வ் லிஸ்டிலிருந்து ப்ரொவின்சியல் கவுன்சில் லிஸ்ட்டுக்கு வர வேண்டும். அதிலிருந்து பின்னிணைப்புக்கு செல்ல வேண்டும். இந்த வழிமுறையாகத்தான் அந்த அதிகாரத்தை பார்க்க வேண்டும். அவை நாங்கள் அவர் சொன்ன முறைப்படி அந்த நீதிமன்றம் சொன்ன முறைப்படி பார்ப்போமாக இருந்தால் முதலில் காணி என்று பார்க்கிற போது அங்கே காணியும் கரையோர வலயங்களும் மத்திய அரசாங்கத்திடம் விடப்படுகிறது. எந்த அளவுக்கு
இங்கே 18 அதாவது ப்ரொவின்சியல் கவுன்சில் லிஸ்டிலே ப்ரொவின்சியல் கவுன்சில் லிஸ்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றது பின்னிணைப்பில் சொல்லப்பட்ட அந்த அளவுக்கு. ஆகவே பின்னிணைப்பு தான் இங்கே முக்கியமானதாக காணப்படும். ஆகவே அரச காணி என்று நாங்கள் பார்க்கிற போது சட்டமூலத்தின் ஒரு அரசகாணி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் ஒன்று ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் 2025 ஆண்டு நினைக்கிறேன். அந்த ஆண்டிலே இது ஒரு சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. இதனை எதிர்த்து இந்த சட்டமூலத்தை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உயர் நீதிமன்றத்தில். அதாவது இந்த சட்ட மூலமானது அரசியலமைப்புக்கு ஒவ்வாததாக இருக்கிறது என்றுதான் அங்கே சேலஞ்ச் பண்ணப்பட்டது. அந்த வழக்கிலே பல விடயங்களை நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அந்த தீர்மானத்தில் உயர் நீதிமன்றம் மீண்டும் இங்கே பிரதம நீதியரசர் இந்த சூப்பரிண்டென்ட் சஃபோர்ட் எஸ்டேட் அண்ட் 2 others வழக்கில் சொல்லப்பட்ட அதே விடயத்தை நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்துகின்றது. அதாவது இந்த ரிசர்வ் லிஸ்ட் மாகாண சபைகள் தனது பரப்பெல்லையில் இருந்து முற்றாக நீக்குவதால் அதனைத்தான் முதலில் எடுக்க வேண்டும். அவை அரசகாணிகளின் சட்டவாக்க தகுதி வாய்ந்த தன்மையை பார்க்கிற போது அந்த ஆய்வுக்கு நாங்கள் ரிசர்வ் லிஸ்டில் இருந்து தொடங்கி ப்ரொவின்சியல் கவுன்சில் லிஸ்ட்டுக்கு அதிலிருந்து பின்னிணைப்புக்கு செல்வது தான் முறை என்று அந்த தீர்மானத்திலே 2வது அடையாளமாக உயர் நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறார். அவை பின்னிணைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் சற்று ஆழமாக பார்ப்போம். அரசகாணி குடியரசுக்கு சொந்தமானது தெளிவாக கூறப்படும். இப்போ 33F என்கின்ற ஆர்டிக்கிளில் சொல்லப்பட்டிருக்கிற விடயமும் அதுதான். அதிகாரம் அளிக்கப்பட்ட, அதாவது ஜனாதிபதி சட்டத்தில் தேவைப்படுத்தப்பட்ட விதமாக அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட விதமாக குடியரசு குறித்தான என்று சொல்லப்படுது. அதைத்தான் பின்னிணைப்புன்னு சொல்கின்றது. அரசகாணி குடியரசுக்கு உரித்தானது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 33F என்கின்ற என்பதற்கிணங்க உறுப்பினை கிணங்க சட்டத்தில் தேவைப்படுத்தப்பட்ட அந்த அளவுக்கு கையெதிர்க்கக்கூடியது. அவை குடியரசு என்றால் என்ன? அது முழு நாட்டையும் உள்ளடக்கியது குடியரசு. ஆகவே அங்கே மாகாண சபைகளும் இருக்கின்றன, மக்களும் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் குடியரசு. ஆகவே குடியரசு என்பது மாகாண சபைகள், மக்கள் எல்லோவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் குடியரசு. யாருக்கு சொந்தமானது? குடியரசுக்கு சொந்தமானது. அவை ஒரு புறம் இது இலங்கை முழுவதுக்கும் சொந்தமானது. இந்த இறைமை கோட்பாட்டின் தத்துவத்தில் தான் இது சொல்லப்படுகிறது. அவை இது முழுவதுக்கும் சொந்தமானது. அவை குடியரசு என்ற போது மாகாணங்களை உள்ளடக்கிய முழு நாடும். அவை முழு நாட்டுக்கும் சொந்தம் உரித்தானதுதான் இந்த அரசகாணி. அவை அரசாங்கத்து குறித்தானதும் அல்ல, மாகாண சபைகளை குறித்தானதும் அல்ல. ஆகவே அடுத்து நாங்கள் இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக சில மட்டுப்பாடுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அங்கே இந்த பின்னிணைப்பிலே. ஒன்று, ஒதுக்கிய நிரல். அதாவது உங்களுக்கு தெரிந்தது போலவே மத்திய அரசாங்கம் சட்டமாக்குவதற்கு உரிய முழுமையான அதிகாரம் கொண்ட நிரல் தான் இந்த ஒதுக்கிய நிரல். அந்த நிரலில் ஏதாவது அல்லது காங்கரண்ட் லிஸ்ட், ஒருங்கிய நிரலில், அதாவது மாகாண சபையுமாக்க முடியும், மத்திய அரசாங்கமாக்க முடியும், அந்த விடயங்கள் சட்டவாக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிரலில் காணி ஒன்று தேவைப்படுமாக இருந்தால், அரச காணி ஒன்று தேவைப்படுமாக இருந்தால் அரசாங்கம் அவ்விடயம் தொடர்பில் அல்லது அதன் பயன்பாடு தொடர்பில் ப்ரொவின்சியல் கவுன்சிலுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அங்கே ஒரு விடயம் இருக்கிறது, கலந்து ஆலோசிக்க வேண்டும். கன்சல்டேஷன் என்றதான் அங்கே சொல்லப்படுகிறது. 2வது மட்டுப்பாடு. ஆகவே இது மத்திய அரசாங்கத்துக்குத்தான் சொந்தமானது என்று சொன்னால் மாகாண சபையுடன் ஏன் கலந்துரையாட வேண்டும்? என்னுடைய ஆதனம் சம்பந்தமாக நான் என் வேறொருவருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஆகவே அது மத்திய அரசாங்கத்துடன் முழுமையான அரசாங்க சொந்தத்தில் இல்லை என்பது அங்கே தெளிவாகிறது. அடுத்தது பார்ப்போமாக இருந்தால், ப்ரொவின்சியல் கவுன்சில் லிஸ்டிலே ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு தேவைப்படுமாக இருந்தால், ப்ரொவின்சியல் கவுன்சில் விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்களில் சட்டமாக்குற போது காணி ஒன்று அரச காணி தேவைப்படுமாக இருந்தால் அது சம்பந்தமாக
அந்த காணியை அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கம் கிடைக்கக்கூடியதாக செய்தல் வேண்டும். அதனை ப்ரொவின்சியல் கவுன்சில் நிர்வகித்து பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது விடயம் பராதீனப்படுத்தல், ஏலியனேஷன், அதாவது கையுதிர்த்தல் என்கின்ற வருகிற போது அது சம்பந்தமாக ப்ரொவின்சியல் கவுன்சிலுடைய மதியுரை, அட்வைஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு நாங்கள் பார்க்கிற போது, முழுமையாக பார்க்கிற போது, அரசாங்கம் தனித்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதாவது கட்டாயமாக ப்ரொவின்சியல் கவுன்சிலுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதேவேளை ப்ரொவின்சியல் கவுன்சில் தனித்தொரு முடிவு எடுக்காது, தன்னுடைய ஆதனம் என்று கூற முடியாது என்று சொன்னால் அது குடியரசினுடைய ஆதனம். அவை மத்திய அரசாங்கத்திடமிருந்து அதனை கிடைக்க செய்ய வேண்டும். தனக்கு வேண்டும் என்று அதனை ஒதுக்கி கொள்ள வேண்டும். ஒதுக்கி கொண்ட பின்னர் அங்கே அது பயன்பாடு சம்பந்தமாக அல்லது நிர்வாகம் சம்பந்தமாக அது பார்த்து கொள்ள முடியும். கையுதிர்த்தல் எங்களுக்கு ஏற்கனவே 33 ஆர்டிகிள் 33F நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது ஜனாதிபதியிடம் தான் இருக்கிறது. அவை அதைத்தான் திருப்பி சொல்வது. அவ்வாறு ஜனாதிபதியிடம் இருந்தாலும் ப்ரொவின்சியல் கவுன்சிலுடைய மதியுரை என்று சொல்கிற போது அட்வைஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவை இந்த விடயத்தை நாங்கள் இறுக்கமாக கூறுவேன். முதலாவது சொல்கிற போது ரிசர்வ் லிஸ்ட் இல்லை கொங்கரன் லிஸ்டே செய்கிற போது அரசாங்கம் ப்ரொவின்சியல் கவுன்சிலுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஆனால் பராதீனப்படுத்தல் என்ற விடயம் பெறுகிற போது அட்வைஸை பெற வேண்டும். ஆகவே அந்த அட்வைஸ் என்று பெறுவது என்பது கட்டாயமானது. கலந்தாலோசிப்பது என்பது இந்திய உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. கலந்தாலோசித்தேன், ஆனால் அந்த முடிவை அவர்களது முடிவை ஏற்கவில்லை என்பதற்காக அதை என்னை கட்டுப்படுத்தவில்லை. நான் கலந்தாலோசித்தால் போதுமானது என்பதை நாங்கள் முதலாவது. ஆகவே அந்த இடத்தில் ஆதனமொன்றை மத்திய அரசாங்கம், அதாவது அரச காணியொன்றை மத்திய அரசாங்கம் கொங்கரன் லிஸ்ட் அல்லது ரிசர்வ் லிஸ்டோட விடயத்துக்கு பாவிக்க போகுது என்று சொன்னால் கலந்துரையாடலாம். ஆனால் தான் செய்து செய்யலாம். மூன்றாவது விடயத்தை வருவது பராதீனப்படுத்தல் என்ற போது அட்வைஸ் பெறப்படும். அட்வைஸ் பெறப்பட்ட பின்னர் அதனை மீறி செயற்பட முடியாது. அந்த அட்வைஸ் என்கின்ற விடயம் மிகவும் வலிமையானது, கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. அடுத்து இங்கே காணப்படுகின்ற இந்த சட்டவாக்க தத்துவம், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கம்பிட்டன்சி என்கின்ற விடயம், தகுதியாந்தன்மை, சட்டவாக்க தகுதியாந்தன்மை யாரிடம் இருக்கிறது? அதாவது அரச காணிகள் தொடர்பில் யார் சட்டமாக்க முடியும்? மத்திய அரசாங்கம் முடியுமா அல்லது மாகாண அரசாங்கத்துக்கு முடியுமா என்கின்ற விடயம் வருகிறது. ப்ரொவின்சியல் கவுன்சிலை பொறுத்தவரையில் அரச காணி தொடர்பில் ப்ரொவின்சியல் கவுன்சில் விடயத்திற்கு சட்ட தத்துவத்தை கொடுக்கலாமே தவிர காணி தொடர்பாக சட்டமாக்க முடியாது. காணி என்பது ரிசர்வ் லிஸ்ட், அதாவது ரிசர்வ் லிஸ்டில் தொடங்கி மாகாண சபையினருக்கு போய் அங்கிருந்து பின்னிணைப்பிலிருந்து தான் நாங்கள் அதனை கண்டுபிடிக்க வேண்டும். அவை அங்கே சொற்கள் இருக்கின்றன என்பதற்காக அந்த அதிகாரம் கையளிக்கப்பட்டு விட்டதாக கருத முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. அவை நாங்கள் 154G1 பார்ப்போமாக இருந்தால் மாகாண சபை நிரல், அதாவது நிரல் 1, அதிலே மாகாணத்துக்கு உட்பட்ட விடயங்கள், அதாவது அந்த ரெலவெண்ட் மாகாண சபை அரசியலமைப்பு ஏற்பாட்டுக்கு அமைவாக சட்டமாக்கலாம். அவை 2 விடயம். ஒன்று சட்டமாக்குறது ப்ரொசீஜரல் மேட்டர்ஸும் அங்கே இருக்கிறது, சப்ஸ்டான்ஷியல் மேட்டர்ஸும் இருக்கிறது. விடயங்கள் சப்ஸ்டான்ஷியல், எவ்வாறு நாங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த சட்டத்தை உருவாக்குவோம் என்பது இன்னொரு விடயம். ஆகவே இந்த நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை கூறுகிற போது 154G1 சம்பந்தமாக மாநசபைகளுக்கு பொதுவாக லிஸ்ட் 1 விடயம் தொடர்பில் பிரத்யேகமான சட்டவாக்க தத்துவத்தை ஆட்டோமேட்டிக்கலியாக உரித்தாகவில்லை. ஆகவே அங்கே சொல்கிற விடயம் என்னென்று சொன்னால் 2 தேவைப்பாடுகள் பூர்த்தியடைந்தால் மட்டும்தான் இந்த லிஸ்ட் 1 மாகாண சபைகள் சட்டமாக்க முடியும். ஒன்று, அது ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு வெளியால் இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது,
லிஸ்ட் 1 இருக்கிற மட்டுப்பாடுகளுக்கு அமைவானதாக இருக்க வேண்டும். இப்போ காணி சம்பந்தமாக பார்க்குற போது 2வது ரிசர்வ் லிஸ்ட் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அரச காணிகளும் கரையோர வலயங்களும் எதற்கு அமைவாக 1வது நிரலில் சொல்லப்பட்டதுக்கு அமைவாக. 1வது நிரலில் சொல்லுகிற போது அதில் 18 தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவை 18 பார்க்கவா அங்கே மட்டுப்பாடுகள் சொல்லப்படும். 18 சொல்லுன்றது பின்னிணைப்புக்கு அமைவாக, பின்னிணைப்பை பார்க்கவா அங்கே மட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டது. அவை இந்த மட்டுப்பாடுகளுக்கு அமைவாகத்தான் பார்க்க வேண்டும் என்று அந்த நீதிமன்றம். அவை பராதீனப்படுத்தல் என்கிறது ஒரு விடயம். அரச காணி யாருக்கு உரித்தாக இருக்கிறது என்று நம்மளுடைய அவை பராதீனப்படுத்தல் அதை கையெழுத்தல் என்கின்ற விடயத்தை பார்க்கவோ அது ஜனாதிபதியிடம் தான் இருக்கு. அதனுடைய லெஜிஸ்லேட்டிவ் கம்பிட்டன்சி எப்போதுமே பாராளுமன்றத்திடம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர மாகாண சபை அவை ஆதனம், அதாவது அரச காணியை கையளித்தல் தொடர்பில் எந்த மாகாண சபையும் நியதி சட்டம் ஒன்றை ஆக்க முடியாது. அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அடுத்தது நாங்கள் பார்க்குற விடயம் என்ன சொன்னால், அப்போ இதை யார் செய்ய முடியும் என்று சொன்னால் அதை மத்திய அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும். அதற்காகத்தான் 2 சட்டங்களை ஏற்கனவே நாங்கள் போன வீடியோவில் பார்த்து 2 சட்டம் LDO என்று பார்த்தோம். அதாவது லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் இருக்கிறது, மற்றது கிரவுன் லேண்ட்ஸ் ஆர்டினன்ஸ் என்று இருக்கிறது. அவை இந்த 2 கிரவுண்ட் லேண்ட் லோ, இந்த 2 சட்டங்களையும் நாங்கள் பார்க்குற போது முடிக்குரிய காணிகள் சட்டம், இந்த 2 சட்டங்களுக்கு அமைவாகத்தான் அது பார்க்க வேண்டும். அவை ஒருவருக்கு உரித்தானதா இல்லையா என்பது இந்த விடயங்களை வைத்து நாங்கள் கையாள முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த ஸ்டேட் லேண்டை பொறுத்தளவில் அல்லது பராதீனப்படுத்தலை தொடர்பில் லெஜிஸ்லேட்டிவ் கம்பிட்டன்சி பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு என்று உயர் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் இந்த காணியொன்று மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் கேட்கிறது இந்த விடயத்துக்கு எனக்கு காணி தேவை என்று. இந்த அடிப்படையில் அந்த காணி வழங்கப்பட்டால் அதனை நிர்வகிப்பதும் பயன்படுத்துவதும் மாகாண சபைக்கு இருக்கிறது. ஆகவே முற்றாக சொல்ல முடியாத அரச காணியில் சட்டமே நியதி சட்டமாக்க முடியாது என்று அந்த உயர்நீதிமன்றம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் பயன்பாடு, அதாவது காணியொன்று இவ்வாறு கொடுக்கப்பட்டு விட்டால் அது சம்பந்தமாக அதனுடைய நிர்வாகம், அதனுடைய பயன்பாடு சம்பந்தமாக நியதி சட்டம் ஒன்றை மாகாண சபை ஆக்குவது ஒருபோதும் அரசியலமைப்பை மீறுவதாக இருக்க மாட்டாது. அடுத்த முக்கியமான விடயம், இந்த சட்டமாக்க நடவடிக்கைகள் மாறுபடுகிறது. அதாவது 154(1) paragraph 3 சொல்லப்படுகிற விடயம் என்னென்று சொன்னால், அதாவது மாகாண சபை நிரலில் மத்திய அரசாங்கம் சட்டமாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு விதிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லா மாகாண சபைக்கும் ஜனாதிபதி ஆற்றுப்படுத்த வேண்டும். அவை எல்லா மாகாண சபைகளும் ஆம் என்று சொன்னால் சாதாரண பெரும்பான்மையை செய்ய முடியும். இல்லை சில மாகாண சபைகள் தமக்கு இந்த சட்டம் வேண்டாம் என்று சொன்னால் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால் மட்டும்தான் அது எல்லா மாகாண சபை, அதாவது வேண்டாம் என்று சொன்ன மாகாண சபைக்குமே ஏற்படுகிறார். அல்லாவிட சாதாரண பெரும்பான்மையுடன் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அந்த சட்டம் வேண்டாம் என்று சொன்ன மாகாண சபைகளின் எல்லைக்குள் செல்லுபடியற்றதாக வரும். இந்த கன்செப்ட் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது பற்றி நீதிமன்றம் சொல்லுகிற போது இதனை பைபாஸ் பண்ணுற விதமாகத்தான் 184(10) 184(11) பேராகிராஃபில் சொல்லப்பட்ட விடயங்கள் இருப்பதாக சொல்லுன்றது. அவ்வாறு அல்ல. ஏனென்று சொன்னால் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் 154(G)(10) சொல்லப்படுகிறது மாகாண சபைகளில் சட்ட விடயங்களிலே நாட்டுக்கு அல்லது ஒரு பாகத்துக்கு என்று சட்டத்தை ஆக்க முடியும் என்று சொல்லப்படுது. அதில் ஒரு விடயம் கவனமாக பார்க்க வேண்டும். அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்று சொல்லப்படும். ஆகவே அது எப்போதுமே இந்த அத்தியாயம் உட்பட என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனபடினால் 154(G)(10) கீழ் சட்டம் ஒன்றை ஆக்குவதாக இருந்தால் அது நிச்சயமாக 154(G)(3) நாங்கள் சொல்லப்பட்ட அந்த முறைகளுக்கு அமைவாக செய்யப்படும். ஆகவே அது நீதிமன்றம் சொன்னபடி அது அல்ல. ஆனால் 154(G)(11) சொல்லப்பட்ட விடயம் உண்மை. அதாவது சமவாயங்கள், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், கவர்னன்ஸ் போன்ற விடயங்களை பொறுத்தளவில் மாகாண சபைகள்
ஆக்க வேண்டிய தேவையில்லை. மத்திய அரசாங்கம் சட்டமாக்கினால் அது எல்லா மாகாண சபைகளுக்கும் சென்றடையும். அதாவது அது மாகாண சபை நிரலில் தான் அந்த விடயம் இருந்தாலும் கூட அது எல்லா மாகாண சபைகளுக்கும் அது சென்றடையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவை அந்த இடத்தில் பைபாஸ் சிஸ்டம் இருக்கிறது. ஆனால் 154(g)(10) அந்த பைபாஸ் சிஸ்டம் இல்லை. ஏனென்று சொன்னால் அரசியலமைப்பு இந்த அத்தியாயம் உட்பட அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமையத்தான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரச காணிகள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை ஆராய்கிற போது உயர்நீதிமன்றம் சொல்ல விடயம் என்னென்று சொன்னால், பாராளுமன்றம் 154(g)(10) கீழ் மேலோ அல்லது 10 அல்லது G11 கீழ் சட்டமாக்குற போது 154(g)(3) ஏற்பாடுகளை மீறி சட்டமாக்கலாம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. 154(g)(11) ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய 154(g)(10) ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அது அரசியலமைப்பின் இந்த அத்தியாயம் உட்பட அமைவாகத்தான் அது சட்டமாக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதுக்கு அமைவாக செய்யலாமே தவிர 154(g)(10) அதாவது 154(g)(10) சட்டமாக்குற போது 154(g)(3) மீறி செயற்பட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த சட்டவாக்க நடைமுறை படிமுறைகள் அல்லது நடவடிக்கை முறைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாராளுமன்ற சட்டத்துக்கு எந்தவித தடையும் இல்லை. அதாவது ப்ரொவின்சியல் கவுன்சில் சட்டமாக்க தத்துவத்திற்கு மாறாக பணிகள் சார் தத்துவத்தை கொண்டிருக்கின்றது. அதாவது இங்கே விடயம் என்ன ஒன்று சட்டமாக்குவதற்கான அதிகாரம், மற்றது பணிகளை கொண்டு நடத்துவதற்கான அதிகாரம். அவை இங்கு உயர்நீதிமன்றத்தின் கருத்தில் நேரடியாக எந்த விதமான கையளிப்பும் பெற்றுக்கொள்வதில்லை. அப்படியாக குறிப்பிட்ட நிலையில் உள்ள எல்லா விடயங்களையும் சட்டமாக்கலாம் என்பதல்ல. அதுக்கு 2 மட்டுப்பாடுகள் இருக்கின்ற அதைத்தான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அவை இங்கு இறுதியாக அந்த அரச காணிகள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்திலே தீர்மானத்தை தெரிவிக்கிற போது உயர்நீதிமன்றம் சொல்கிற விடயம் என்னவென்று சொன்னால், அரச காணிகளின் பராதீனப்படுத்தல் தொடர்பாக இந்த சட்டமூலம் ஒன்று உருவாக்கப்படுகிற போது அது பிசி அதாவது ப்ரொவின்சியல் கவுன்சில் லிஸ்டுடன் தொடர்பு பட்டிருக்கிறது. ஆகவே 154(g)(3) சொல்லப்பட்ட வாராக அந்த ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய கருத்து 154(g)(3) பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து அரச காணி ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கொடுப்பட்டு விட்டது அல்ல என்பதையும் நீதிமன்றமே கூறியிருக்கு. அதாவது அரச காணிகள் பராதீனப்படுத்தல் ப்ரொவின்சியல் கவுன்சில் மாகாண சபைகள் சட்டவாக்க தகுதியான தன்மை அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அதற்குள் வந்துவிட்டது என்பதற்காக இது அங்கு கொடுபடவில்லை. உண்மையில் அந்த அரச காணிகள் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலமே மக்களுக்கு காணிகளை உரித்தாக்குவதாகத்தான் இருந்தது. ஆனால் பராதீனப்படுத்துவதாக இருந்தாலும் அங்கே இருக்கிற விடயம் என்று சொன்னால் பராதீனப்படுத்துவதற்கு அது மாகாண சபை நிரலில் உள்ள விடயம். ஏன்னா மாகாண சபை நிலையே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. காணி மாகாண சபை விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணி மாகாண சபை விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற படியினால் அதனுடைய அதனுடைய சம்மதம் கட்டாயமானது என்று நீதிமன்றம் தெரிவிக்கின்றது. ஆனபடியினால் சுருக்கமாக யாரிடம் இந்த அரச காணிகள் இருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் அது மத்திய அரசாங்கத்திடமும் இல்லை, மாநில அரசாங்கத்திடம் இல்லை, குடியரசிடம்தான் உரித்தாக்கப்பட்டிருக்கின்றது. அவை குடியரசு இடம் அந்த உருவாக்கப்பட்டிருப்பதனால் பாராளுமன்றம் அரச காணி தொடர்பில் சட்டமாக்க முடியும். மாகாண சபை அரச காணி தொடர்பில் சட்டமாக்க முடியாது. அவர் சட்டமாக்க முடியும் என்றாலும் 154(g)(3) சொல்லப்பட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அது பராதீனப்படுத்துவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது சம்பந்தமாக அங்கே காணி மாகாண சபை விடயம் என்று அரசியலமைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறபடினாலே அது சம்பந்தமாகவும் மாகாண சபையினுடைய சம்மதம் புறப்பட வேண்டும். இவ்வாறு புறப்பட வேண்டியதான் அங்கே முக்கியமான விடயம். ஆகவே சுருக்கமாக சொல்வதென்றால்
அரச காணிகள் குடியரசுக்கு சொந்தமானது. அதை கிட்டத்தட்ட பார்க்கிற போது இங்கே ஒரு ஓனர்ஷிப் என்கின்ற ஒரு விடயம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதாவது நீரும் என்னுடைய சம்மதம் இல்லாமல் செய்ய முடியாது, நானும் உங்களுடைய அட்வைஸோ கலந்தாலோசனை இல்லாமல் செய்ய முடியாது. ரிசர்வ் லிஸ்டில் இருக்கிறபடியும் நான் இத்தபடி செய்ய முடியும், அல்லது கங்கரன் லிஸ்டில் எனக்கு இப்போ அதிகாரம் இருக்கிறது பாராளுமன்றம் நான் இத்தபடி செய்ய முடியாது. அதற்கு மாகாண சபையை கலந்தாலோசிக்க வேண்டும். பராதீனப்படுத்தல் 33வது உறுப்புரை ஜனாதிபதியிடம் இருக்கு. அவை ஜனாதிபதி தானே திரும்பினால் அவ்வாறு செய்ய முடியாது. அங்கே சட்டமாக்க முடியும், சட்டத்தின்படி தான் செயற்படும். அந்த சட்டத்தை ஆக்குற போது, பராதீனப்படுத்தல் சம்பந்தமான சட்டத்தை ஆக்குற போது கட்டாயமாக மாகாண சபையினர் சம்மதம் பெறப்பட வேண்டும். அதே போல மாகாண சபைகளுக்கு சொந்தமானதல்ல, மாகாண சபைகள் கூட அந்த காணியை மத்திய அரசாங்கம் கிடைக்க செய்ய வேண்டும், அவைலபிளாக செய்ய வேண்டும். அதற்காக கேட்கப்பட்டு அதை ஒதுக்கப்பட வேண்டியது மத்திய அரசாங்கம். ஆகவே இதற்கு கிட்டத்தட்ட 60% அல்ல 65% உரித்து மத்திய அரசாங்கத்தின் கையில் இருப்பது போலவும், கிட்டத்தட்ட 45 அல்லது 40% உரிமைகள் மாகாண சபையிலும் இருக்க, கிட்டத்தட்ட ஒரு ஓனர்ஷிப் என்ற விடயத்துக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். 2 பேரும் இணைந்து தான் இந்த அரச காணி சம்பந்தமான விடயங்களை கையாள வேண்டுமே தவிர, தனித்த மாகாண சபையோ தனித்து மத்திய அரசாங்கமோ அரச காணி தொடர்பில் முடிவெடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.